29 சட்டங்கள் தனித்தனியாக இருக்கிற சட்டங்களை அது தொகுப்பாக மாற்றுவது என்கிற அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. இதில் ஏதேனும் திருத்தம் என்றால் அதை ஒரு அமெண்ட்மெண்ட்டாக போடுவது மற்றதுங்கிறதை செய்யலாம். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சட்டத்தொகுப்பை அமுல்படுத்த முடியாத இந்த காலத்தில் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் நிறைய திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் என்று ஏராளமான மாநிலங்களிலே போட்டார்கள். தமிழ்நாட்டிலும் 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் என்று ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் திருத்தம் கொண்டு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். அது பிறகு எல்லோரும் போனது. இப்போ அந்த மாதிரி அந்த சட்டங்களில் பொருத்தமான திருத்தங்களை செய்துவிட்டு போக வேண்டியதுதான். இதற்காக தொகுப்பு என்கிற ஏற்பாடு என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அது போகட்டும். இந்த சட்ட தொகுப்புகள் மூலமாக மோடி ஒரு மிகப்பெரிய மோசடியை, ஒரு மிகப்பெரிய துரோகத்தை காலனி ஆட்சியாளர்கள் வெள்ளையர்கள் கூட செய்யாத மோசமான காரியங்களை இந்த சட்ட தொகுப்பின் மூலம் தொழிலாளிகளுக்கு எதிராக செய்கிறார். அவர் ஏதோ காலனிய மனோதரத்தை விட வேண்டும் என்றெல்லாம் பேசுவார். ஆனால் காலனிக்கார இந்த தொழிலாளிகளுக்கு கொடுத்த விஷயத்தை கூட அவர்கள் இன்றைக்கு மறுத்திருக்கிறார்கள் இந்த சட்ட தொகுப்புகள் மூலமாக. ஆகவே இது ஒரு மோசடி, இது ஒரு துரோகம். இந்திய தொழிலாளிகள் நிச்சயமாக இதை ஏற்க மாட்டார்கள். இன்றில்லாவிட்டால் நாளை இதை எதிர்த்த பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். இதை அவர்கள் நிராகரிப்பார்கள். அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றன.